உன் வீட்டின் வாசலில் ஒரு தெய்வீக நடையுடன் யாரோ ஒருவர் வந்து நிற்கின்றாரா? அவர் கண்களில் பரிவும் முகத்தில் பிரகாசமும் தெரிகின்றதா? வேறு யாரும் இல்லை, அது நான் உன் விநாயகன்தான். இருக்க வேண்டிய இடங்களை எல்லாம் விட்டுவிட்டு என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய இல்லத்தை எனக்கேற்ற மண்டபமாக வைத்து உன் வாசலில் வந்து நிற்பதற்கான மிக முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. நீ என்னை வீட்டுக்குள் வரவழைத்து விட்டாய். உன் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் ஓடிவிடும், நல்வாழ்க்கையின் ஒளி பாயும். அழகான வாழ்க்கை என்பது சொத்து மட்டுமல்ல, அது திறந்த உள்ளமும் தெளிந்த நம்பிக்கையும் தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலும். இந்த மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும். அழகாக வாழ விரும்பினால் 3 விஷயங்களை நன்றாக புரிந்து வைத்துக்கொள். எதையும் நிலையானது என்று நம்பாதே. அமைதி பேசும் பொழுது கோபத்தை விட்டுவிடு. உன்னுடைய உள்ளத்தில் மட்டும் தீர்வு இருக்கின்றது என்பதை நம்பு. அழகான வாழ்க்கை என்பது வெற்றிக்கான பயணமே அல்ல, அது அமைதிக்கான விழிப்பு. நம் வாழ்வில் நிம்மதியின் விதை முளைக்கும். அந்த விதையில்தான் சந்தோஷம் மலர்ந்து நமக்கான நன்மை வந்து சேரும். பிரச்சனைகள் என்பது ஒரு விஷயத்தை விளக்க வந்த பயிற்சி. அவை நம்மை கஷ்டப்படுத்த வந்தது அல்ல, நம்மை செறிவாக மாற்றத்தான் என்று நான் சொல்கின்றேன். பிரச்சனை வந்தால் நான் உன் பக்கத்தில் நிற்கின்றேன். நீ என்னை கூப்பிடாத நேரமில்லை, ஆனால் நான் காணாமல் போகும் நேரமும் இல்லை. அதனால் கவலையை விடு. பிரச்சனை வந்தால் முதலில் மூச்சை அமைதியாக விடு. அதற்கு பிறகு ஒரு வினாடி அமைதியாக என் பெயரை சொல். ஓம் விநாயகாய நமக என்ற இந்த ஒரு மந்திரம் உன் பிரச்சனையின் வேகத்தை அப்படியே குறைத்துவிடும், உன் உள்ளத்தை உற்சாகமாக்கும். ஓம் விநாயகாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விநாயகாய நமக என்று நீ எத்தனை முறை சொல்கின்றாயோ அத்தனை முறையும் உன் வாழ்விற்கான இன்பம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவு திட்டமிட்டு எதிர்காலம் குறித்து வாழ்க்கையை நடத்தினாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மை பயத்திற்கு உட்படுத்துகின்றது. அந்த பயத்திலிருந்து முழுமையாக நீ உன்னை வெளிக்கொண்டு வா. நீ என்னை முன்பே நினைத்துவிட்டால் பின் வருகின்ற பாதை தானாக எளிதாகிவிடும். எதிர்காலம் மர்மம் அல்ல, அது அருளினுடைய வெளிப்பாடு. எதிர்காலத்தை நினைத்து ஒரு பொழுதும் பயப்படாதே, அது எதிர்கொள். அழகு, அருள், அமைதி என்பனவற்றோடு அவற்றை நீ எதிர்கொள்ள வேண்டும். நான் உன் வாசலில் நிற்கின்றேன். இன்று நீ என்னை உள் வரவழைத்து விட்டாய். தவறாமல் இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். நல்லது நடக்கும் என்பது உறுதியான ஒன்று. நீ நினைத்தது நடக்கும், நினைக்காத அற்புதங்களும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ சந்திக்க போகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு பேராச்சரியத்தையும் பெரும் அற்புதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்களாக மாறும். எங்கே எல்லாம் துன்பம் உன்னை பாடாய்படுத்தியதோ அதே இடத்தில் நீ இன்பத்தோடு நலம் நிறைந்த வாழ்க்கையை சொர்க்கம் போல வாழப்போகின்றாய். அத்தனையும் என்னுடைய அருளால் நடக்கத்தான் போகின்றது. அதை பார்த்து நீ மெய்சிலிர்ப்பாய். என்னால் உருவாக்கி கொடுக்க போகின்ற நன்மைகள் உன் வாழ்க்கையில் அளவற்றதாக இருக்கும். அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு நன்மைகள் வாய்ந்ததாக மாறும். இந்த விநாயகனுடைய அருள் எங்கே நிறைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருக்கெடுத்து ஓடும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வந்து சேரப்போகின்ற தினமாக இன்றைய தினம் ஆரம்பித்து இருக்கின்றது. தாமதம் ஏற்படுகின்றது என்றால் அதை தடையென்று நினைத்து விடாதே. உன் கண்களில் விழும் கண்ணீர் துளிக்கு பின்னால் தான் புதிய ஒளி பிறக்கப் போகின்றது. இன்று நீ சோர்வடைந்தாலும் நாளை அது வெற்றிக்கான எழுச்சியாக இருக்கும். முன் நடந்தது போல் இப்பொழுது நடக்காது. நம்பிக்கையின் தொடக்கமாக இன்றைய தினத்தை வை. எந்த சுமையையும் இனி நீ சுமக்க மாட்டாய் என்று நான் சொல்கின்றேன். அத்தனை சுமையையும் தாங்கக்கூடிய மனதின் வலிமையை உனக்கு அத்தனையையும் எளிமையானதாக மாற்றிவிடும். கணபதி, நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், நீயே என்னுடைய தேரை இழுக்கக்கூடிய வீரன். அந்த அளவு வலிமை பெற்றவனாக நீ மாறப்போகின்றாய். பரிகாரமாக நினைத்த வினைகளுக்கு எல்லாம் பதிலாக பரிசாக வரும் புண்ணியங்கள் தானாகவே உருவாகும் உன் வாழ்க்கையில்.
நல்ல செய்தி பிறப்பதற்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கின்றது. சோதனை சூழ்நிலைகளுக்கு எல்லாம் மாறாக இப்பொழுது நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது. கடவுளினுடைய மௌனம் மிகப்பெரிய அருள். அது வாக்காக இப்பொழுது உன்னுடைய செவியில் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. இருட்டான சுரங்கத்தின் முடிவில் வெளிச்சம் இருப்பதை எப்பொழுதும் யாரும் மறக்க வேண்டாம். கடந்த கால துன்பங்களை வென்று நிற்கும் உன்னிடம் இப்பொழுது வருங்காலத்தினுடைய மகிழ்ச்சி கூட தலைவணங்க தயாராகிவிட்டது. வாழ்க்கையில் சில சமயங்கள் இடரான தருணங்கள் நமக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கத்தான் அது வந்து செல்கின்றது. அந்த சிந்தனையின் மறைப்பொருளாக அமைவது இப்பொழுது நடந்ததே நல்லதற்கு என்பதை உனக்கு உணர்த்ததான். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மை வருவதற்கான அறிகுறிகள் எல்லாம் ஏற்பட தொடங்கும். அந்த அறிகுறிகளை உணர உன்னிடம் உள்ள ஆன்மீக விழிப்புணர்வு தேவையான தரத்தில் தான் இப்பொழுது இருக்கின்றது. அதற்காக கணபதி இப்பொழுது உன்னுடன் இருக்கின்றேன். எப்பொழுதும் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு தான் நான் இருப்பேன். நீ எதை இழந்தாயோ அதை எண்ணாதே. நீ என்னென்ன அடையப் போகின்றாயோ அதை நினைத்து பயணம் செய். நேற்றைய அழுத கண்கள் இன்றைக்கு சிரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிடும். தருணங்கள் எல்லாம் மாறும். உன்னுடைய எதிர்காலம் முன்வசமாகும். ஒவ்வொரு தடுமாற்றமும் முன்னோட்டத்திற்கான பயிற்சி. உன்னுடைய முயற்சிகள் எதுவும் வீணாகாது. தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதே என்று நினைக்காதே. தயாராகி கொண்டிருக்கின்றது அழகான வடிவத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க. தூக்கத்தில் கூட இந்த கணபதி உன் பக்கம் வந்து உனக்கு தேவையான அத்தனையையும் ஊட்டி கொண்டு இருக்கின்றேன். சிறிது நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை திருப்பத்தை பெறும். வாழ்க்கை என்பது போராட்டம் மட்டும் என்றும் நினைத்து விடாதே. அது ஒரு புரிதல். அந்த புரிதலுக்கு உள்ளேதான் ஆனந்தம் என்ற ஒன்று அடங்கியிருக்கின்றது. அந்த ஆனந்தத்தின் வாசலை தான் இன்று இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் திறந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய நன்மையை அந்த வாசலின் வழி அனுப்பி வைத்திருக்கின்றது. அழகாக இன்று உன் கரங்களை கொண்டு பெற்றிருக்கின்றாய். மழை வந்த பிறகு வண்ணத்து பூச்சிகள் தோன்றும். அதுபோல துயரம் வந்த பிறகு உன் வாழ்விற்கான ஒளியை கொடுக்கக்கூடிய விழிகளும் திறக்கும். சிலரிடம் ஏமாற்றப்பட்டாலும் அந்த அனுபவம் தான் நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்கின்றது. குறை கண்டவர்கள் இன்று உன் முன்னே வெற்றியின் நியமனமான உருவத்தை காணப்போகின்றார்கள். காத்திருந்த காலங்கள் எதுவும் வீணில்லை. அவை வேர்களை வலுவாக்கிய நேரங்கள். வேர்கள் வலுவையான பின் விருட்சங்கள் சாய்வதுண்டா? அப்படிதான் இப்பொழுது வலுவாக நீ உருவெடுத்திருக்கின்றாய். நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்து அதை மகிழ்வோடு நீ பெற்றுக்கொள்ள உன் மனதை தயார் செய். நன்மை நெருங்கி வந்து விட்டது. சொற்கள் தீர்ந்து போனாலும் நன்மையின் சத்தம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இனி முழங்கிக் கொண்டே இருக்கும். தடைகள் அனைத்தும் முடிவடைகின்றது. வெற்றிக்கான வழி பிறக்கும். நல்லது நடக்கும்.